ஹே காய்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது. இஏ மாலுக்கு போயிருந்தா அங்கே இது மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் நடந்துட்டு இருந்தது. அங்கே யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, பிக் பாஸ் ஐஸ்வர்யா, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பேர் நிஹாரிகா அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி கூட ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அவரோட பேர் ஷானின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அவர் வந்து மலையாள ஆக்டர் போல். நிறைய பேர் வந்திருந்தாங்க, செலிப்ரிட்டிஸ்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்ஜே ஆஷிக்கு, இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எனக்கு பேரெல்லாம் தெரியல, நான் டிவியில் பார்த்துருக்கேன். இந்த ஆடியோ ரிலீஸ்லாம் வந்து அப்படியே நின்று பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய ஃபேவரட்டான சதீஷ் மாஸ்டரும் வந்திருக்காரு. எல்லோரும் பார்த்துட்டு அப்படியே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து நாங்கள் ஷாப்பிங்காக வந்து போயிருந்தோம். பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் வந்து நடந்துகிட்டு இருந்தது. எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் இந்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் அடிக்கடி வந்து ஆடியோ ரிலீஸ் இது மாதிரி வந்துட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து அங்கே லீகோ லேண்ட் மாதிரி வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு குட்டீஸ்க்கெலாம் வந்து அங்கே பே பண்ணிவிட்டு உள்ளே போய் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் போனது ரொம்ப லேட்டு, 8 o'clock மேலே போயிருந்தோம். இந்த ஆடியோ ரிலீஸ் வேறு நடந்துகிட்டு இருந்ததுனால அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்து போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது. பாப்பாவையும் வச்சுட்டு நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போகலை. தூரமாக நின்று வீடியோ மட்டும் ஷூட் பண்ணி உங்களுக்காக வந்து காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு 3rd ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கேக் ஷாப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே இருக்க பேஸ்ட்ரி, கேக்கு, பிஸ்கெட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ரீசெண்டாக தான் வந்து நான் ட்ரை பண்ணேன். அதுவும் இந்த ஒரு கேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாக்லேட் மாதிரி, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இங்கே எக்லெஸ் கேக்கும் வந்து கிடைக்கிது. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு, நம்ம வந்து ஷாப்பிங்காக வந்திருக்கோம்ல, எல்லாம் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு கீழே வந்தால் ஹெச்என்எம் ஆப்போசிட்டில் இது மாதிரி சூப்பராக கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். Forever 21 வந்து ஷாப்பை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து சீக்கிரமாக போய் ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்லேயே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ளாட் 60%ல் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி சொல்கிறேன், ஃப்ளாட் 60%. அதனால் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் போயிட்டு இந்த நியூ இயரை ஹாப்பியாக வந்து கொண்டாடுங்க. அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.